ஹலோ வியூவர்ஸ், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை ஒரு விசிட் பார்க்கலாம் வாங்க. வெயில் காலத்தில் 2 வேளை தண்ணி ஊற்றுறேன், இருந்தாலும் நிறைய செடிங்க காஞ்சி போயிட்டே வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லோ கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி பூத்திருக்கு. இங்கே பாருங்கள், நித்திய மல்லி சைஸ் சின்னதாகிடுச்சு, ஆனால் பூக்குது டெய்லி. இதோ நந்தியாவட்டை பூத்திருக்கு. பன்னீர் ரோஸ் சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு, ஆனால் பூக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போது சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. மல்லிப்பூ நிறைய பூத்துருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பஞ்சாக இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய மொட்டு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது நான் பிக்கலை, நல்லா காஞ்சி போச்சு. இந்த பாருங்கள், மல்லிப்பூ ரொம்ப நல்லா வருது. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், பூ விட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த வெண்டைக்காவை. இது பாருங்கள், இந்த ரோஸ் எப்படி பூத்துருக்குன்ட்டு. வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுறது. இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், புதினா நல்லா வந்திருக்கு. ரெட் கலர் செம்பருத்தி பூத்துருக்குது. இதோ இங்கே பாருங்கள், பச்சை மிளகா பாருங்கள், நிறைய பூ விட்டுருக்கு. எப்போ காய்க்கும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அது வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சி விழுந்துடுது பூவெல்லாம். சாமந்தி பூ பாருங்கள் எப்படி காஞ்சிட்டு வருதுன்ட்டு. இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, ஆனால் இந்த செடி பாருங்கள். ஸோ இதை நான் வந்து ஷேடில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு முலாமலம் வந்திருக்கு, தெரியுதா? ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து இங்கே பாருங்கள், எவ்வளோ மல்லிப்பூ கிடச்சிது, ஒரு 3 செம்பருத்தி கிடச்சிது, இதோ 3 ரோஸ் கிடச்சிருக்கு. கொஞ்சம் புதினா கட் பண்ணி எடுத்திருக்கேன் டீ போடுறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.